வணக்கம். நான் பார்த்திய சமயத்தில் அன்னபூர்ணி. இன்றைக்கி நான் 2 பர்ஃபி காமிக்க போகிறேன். அந்த பர்ஃபி ஃபஸ்ட்டு மைசூர் பாக்கு தான். மைசூர் பாக்கு மைக்ரோவேவ்லேயே பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அவ்வளவு நெய்யும் கொட்ட வேண்டாம். அதுக்கு இந்த 1 ஸ்பூன் இருக்கு இல்லையா, அந்த பெரிய ஸ்பூன், அதில் 1 ஸ்பூனால் நான் கடலை மாவு எடுத்துட்டுருக்கேன். அதை எடுத்துட்டு நீங்கள் மைக்ரோவேவ்லேயே வறுத்துக்கலாம். நான் ஆனால் வானிலையே கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய்யை விட்டு அதை நல்லா வறுத்து சலித்து இங்கே எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதே ஸ்பூனால் 2 ஸ்பூன் சர்க்கரை நம்ம பொடிச்சப்புறமா அது 2 ஸ்பூன் இருக்கணும். நான் ஒரு 1.25 ஸ்பூன் எடுத்து பொடிச்சு பார்க்குறேன் எவ்வளோ வருதுன்னு. அதை இது கூட சேர்த்துடலாம். நான் பொடிச்ச சர்க்கரை 2 ஸ்பூன் இருக்குது. இதில் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் 1 ஸ்பூன் இருக்குது. இதையும் இந்த மைக்ரோவேவ் சேஃப் பவுல் தான் இது. இதுலேயே நான் கடலை மாவை கொட்டின்ட்டு இதுலேயே இந்த சர்க்கரையும் சேர்த்து நல்லா இலக்கிட்டு ஒரே 1 ஸ்பூன் நெய்யையும் விட்டு கொஞ்சம் உரிச்சு விட்டு பால் விடணும். அதாவது இந்த மாதிரி பெரிய ஸ்பூன் இருக்குல்லையே, அவ்வளோ பெரிய ஸ்பூன் இல்லாமல் சாதாரண ஒரு டீஸ்பூனில் கொஞ்சமாக பால் விட்டுக்கணும். விட்டுட்டு நல்லா இலக்கிட்டு மைக்ரோவேவில் ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸ்க்கு வைக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இலக்கிட்டு மறுபடியும் 30 செகண்ட்ஸ்க்கு வச்சு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூன் நான் நெய் போட்டுட்டேன். அப்புறம் இங்கே இருக்குல்லையே அந்த குட்டி ஸ்பூன், இதால் 2 ஸ்பூன் நான் பால் விட்டுட்டேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இலக்கிட்டு நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸ் வச்சு பார்க்கலாம். இப்போ 30 செகண்ட்ஸில் வச்சுட்டு நான் எடுத்திருக்கேன். இது மாதிரி இருக்குது. மறுபடியும் ஒரு 1 மினிட்டுக்கு நான் வைக்கிறேன். 1 மினிட்டுக்கு நான் வச்சுருக்கேன். ஹையில் தான் வச்சுருக்கேன். பார்க்கலாம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஓரளவு வேந்துன்னு வருது. நல்லா கொஞ்சம் இலகி வந்திருக்கு. இப்போ இது நான் 1 ஸ்பூன் கூட இந்த ஸ்பூனால் நெய் போட்டு கொடுத்தேன். நம்ம போட்ட அளவில் அந்த 1/4 கப்பு பெரிய ஸ்பூனில் எடுத்துட்டோம் இல்லையா, அதில் 1/4 அளவு நம்ம நெய் போட்டாக்க அதுக்கு சரியாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி இருந்தது. நான் கொஞ்சம் கூட 1 ஸ்பூன் கூட பாலும் விட்டுட்டேன் போன தடவை. இப்போ மறுபடியும் இது ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வைக்கலாம். நான் ஒரு 30 செகண்ட்ஸில் இதை எடுத்து இலக்கி கொடுத்தேன். இது நல்லா நுரைச்சின்னு வருது. இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸு முன்னாடி நான் சொன்ன மாதிரி 1 நிமிஷம்தான். ஆனால் 30 செகண்ட்ஸில் நான் ஒரு தடவை எடுத்து பார்த்தேன். கொஞ்சம் இலக்கி கொடுத்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ், அதாவது இந்த லாஸ்ட்டாக பண்ணினது 1 நிமிஷம் அதில் வச்சுட்டு அப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போ இது நல்லா நுரைச்சின்னு வந்துடுது. இந்த பிளேட்டில் நான் கொஞ்சம் நெய் தடவி வச்சுருக்கேன். இதில் கொட்டிட்டு எப்படி இது பர்ஃபியாக வருதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் தான் நம்ம அதை கீரை போட முடியும். கொஞ்சம் அது கூல் ஆகட்டும். இப்போ 1 ஹவர் ஆகிடுத்து. இதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இது ரொம்ப ஹார்டான மைசூர் பாக்கு மாதிரி வராது. அந்த மைசூர் பான்னு சொல்கிறாலே கொஞ்சம் சாஃப்டாக அது மாதிரி தான் வரும். நல்லா வந்திருக்கு. இப்போ நான் எல்லாத்தையும் கட் பண்ணி பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். இப்போ நான் 2வதாக பண்ணின ஐட்டம் ஒரு மில்க் பேடா தான். இது ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால இந்த ப்ரொசீஜர் நான் ஃபுல்லாக காமிக்கல. என்னென்ன போட்டேன்னா 1 கப் கோயா நேற்றே பாலை நல்லா காய்ச்சி சுண்டை வச்சு எடுத்துட்டேன். அப்புறம் 1 கப் மில்க் பவுடர், ஒரு 1.5 கப் சுகரோடு பவுடர், 1/4 கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு பொட்டுக்கடலை மாவு, அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் மில்க்கு, அப்புறம் கொஞ்சம் நெய் விட்டுக்கணும். அது 1 டேபிள் ஸ்பூன் நெய். இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து பிசைஞ்சு எடுத்துகிட்டு நம்ம வைக்க வேண்டியது தான். கொஞ்சம் அது ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம அதை ரவுண்டு பண்ணிடலாம். இதுதான் பண்ணினேன். அதுக்கப்புறம் நான் பண்ணியிருக்கிறது முறுக்கு. இந்த முறுக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இருந்தாலும் நான் சொல்கிறேன் நான் எப்படி பண்ணினேன். 2 கப்பு அரிசி மாவு எடுத்துட்டேன். வெறும் வாண்டியில் அது நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துட்டேன். அதாவது நன்னா கை பொறுக்கிற சூடு இல்லை, ஏன்னா அது ஸ்டோர்லேருந்து வாங்கினது. அடுத்தது 1 கப்பு இங்கே எண்ணெய் வச்சுருக்கேன். 1 கப்பு கடலை மாவு, 1/2 கப் பொட்டுக்கடலை மாவு, இதில் உப்பு, மிளகாப்பொடி, பெருங்காயம் எல்லாம் போட்டுட்டு அந்த சுடுற எண்ணெயை நல்லா ஒரு கரண்டி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா பிசைஞ்சு நம்ம அந்த மோல்டில் போட்டு எடுக்க வேண்டியதாக நாடியில் போட்டு இதை முறுக்கு பண்ணி எடுத்துருக்கேன். இது நல்லா தான் வந்தது. இருந்தால் கூட எனக்கு இங்கே இருக்கிற அரிசி மாவு அவ்வளோ தூரம் பிடிக்கலை, சரியாக வரமாட்டேங்குதுன்னு ஒரு எண்ணம். கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அது நல்லா கிறிஸ்பாக வரத்துக்கு. இருந்தாலும் இந்த தடவை ஓரளவு நல்லாவே வந்தது, கிறிஸ்பாகவே. பொடியாமையும் வந்தது ஃபுல்லாக. இதுதான் நான் பண்ணியிருக்கிற முறுக்கு. இது பேடா. ஹோப் யூ ஆல் வில் லைக் திஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.